வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் ஈரோட்டில் ஆரம்பித்த என்னுடைய உணவு முறை வாழ்க்கை முறை மாற்றங்கள் பற்றிய பயணம் இப்போ வாஷிங்டன் டிசி வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான் இந்த காணொலியில் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேங்க. அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லப்படுற உலகத்திலேயே இந்த உணவு அறிவியலுக்கான டாப் மோஸ்ட் மெடிக்கல் சொசைட்டி அவங்க நடத்துகிற நியூட்ரிஷன் 2026 அப்படின்னு வாஷிங்டனில் நடத்துகிற கான்ஃபரன்ஸில் இந்த உணவு சம்மந்தமான எங்களுடைய 3 சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸு அப்ஸ்ட்ராக்ட் அங்கே ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ அக்செப்ட் ஆகிருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ இங்கே ஈரோட்டில் ஆரம்பித்தது வாஷிங்டன் டிசி வரைக்கும் குரல் போயிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் ஊக்கமும் தான். ஸோ மிக்க நன்றி. என்ன அந்த 3 ஆராய்ச்சி தரவுகள் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது பொதுவாகவே லோ கார்ப் பேலியோ டயட்னு நிறைய பேர் நினைக்கிது ஏதோ வெயிட் லாஸ் டயட்டு, அது ஏதோ வெயிட் குறைக்கிறதுனால என்னமோ நடக்குது அப்படின்னு இன்னும் நிறைய பேர் மக்கள் நம்புகிறாங்க, மருத்துவர்கள் நிறைய பேர் நம்புகிறாங்க. அதை முறியடிக்கிறதுக்காக தான் முக்கியமான ஒரு 3 டாபிக்ங்க. ஒன்று உங்களுக்கு மெட்டபாலிக் ரெமிஷன் இன் லீன் டைப் 2 டயபெட்டிக்ஸ் வித் எல்சிஹெச்எஃப் டயட். அப்படின்னா என்னதுங்க? ஒல்லியாக இருக்கக்கூடிய அல்லது நார்மல் எடையுள்ள சர்க்கரை நோயாளிக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த லோ கார்ப் மாவுச்சத்து குறைச்சி சாப்பிட்ற உணவு முறை மூலமாக உங்களுக்கு ரெமிஷன் என்ன, மருந்து தேவைப்பட்டிருக்கிற ஒருத்தர் மருந்தே தேவைப்படாத நிலைமைக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத பற்றின ஆராய்ச்சி அது அக்செப்ட் ஆகிருக்கு. ரெண்டாவது லீன் பிசிஓஎஸ். நிறைய பேர் உடல் பருமனாக இருக்கிற பெண்களுக்கு பிசிஓடி பிஎம்ஓஎஸ் பிரச்சனை இருக்கும். ஆனால் ஒல்லியாக இருந்தும் இந்த பிசிஓடி நிறைய பேத்துக்கு உண்டு. அவங்களுக்கும் மாவுச்சத்து குறைச்சி சாப்பிட்றது மூலமாக எப்படி எக்ஸலண்ட்டாக இந்த பிரச்சனை ரிவர்ஸ் ஆகி உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி 10 வருஷம் 12 வருஷம்லாம் குழந்தை இல்லாமல் இருந்து சிம்பிளாக 5-6 மாதங்கள்லேயே குழந்தை பேர் அந்த பாக்கியம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றின முக்கியமான ஆராய்ச்சி. மூணாவது சிவியர் ட்ரைக்ளிசரைடிமியா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ட்ரைக்ளிசரைடுங்கிற கெட்ட கொழுப்பு 500க்கு மேலே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நபர்கள், அவங்க எந்த விதமான மருந்துகளோட சப்போர்ட் இல்லாமல் உங்களுக்கு வெறும் உணவு முறை மாற்றம் மூலமாகவே உங்களுக்கு ஃபுல்லாகவே நார்மல் அல்லது ஆல்மோஸ்ட் 200-250 கிட்ட கொண்டு வந்தது. அது எந்த அளவுக்கு நடந்திருக்கு, அதுலேயுமே உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு எப்படி குறைஞ்சிருக்கு, ஈவன் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட எடை குறையாமையே எப்படி இந்த உணவு முறை மாற்றம் மூலமாக குறைஞ்சிருக்கு. இதை பற்றின ஆராய்ச்சிகள் தான் அந்த கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அக்செப்ட் ஆகிருக்குங்க. ஸோ இது மிக்க நன்றி. கடந்த 7-8 வருடங்களாக யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய சமூக வலைதளங்கள்லேயும் நிறைய புத்தகங்கள்லேயும் பொதுவாகவே உங்களுக்கு இந்த மாவுச்சத்து குறைச்சி ஆரோக்கியமான புரதங்கள் கொழுப்புகள் எடுக்கக்கூடிய பேலியோ லோ கார்ப் உணவு முறை இதை பற்றிய உங்களுக்கு விழிப்புணர்வு தொடர்ந்து நான் ஏற்படுத்திகிட்டு இருக்கேங்கிறது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஸோ இதை ப்ராக்டிக்கலாகவும் டயட் ஆலோசனைக்காக வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ்க்கும் இதை கொடுத்து ஏகப்பட்ட பேருக்கு நிறையா விதமான ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஆனாலும் நான் இன்னும் வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி ஓகே இவ்வளோ நல்ல இது பயன் தருதே அப்படின்னா ஒரு எவ்வளோ பேர் குழந்தையின்மை, இன்ஃபர்டிலிட்டி, பிசிஓடி பிரச்சனை இருக்குது, அப்போ எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணலாமே, எவ்வளோ பேர் சர்க்கரை நோயில் அவதிப்படுறாங்க, எல்லோரும் ஃபாலோ பண்ணலாமே, கிரேட் 3 ஃபேட்டி லிவர், சிவியர் ட்ரைக்ளிசரைட். ஆனாலும் நிறைய பேர் ஏதேதோ ஒரு சிகிச்சை அல்லது சிம்பிளாக உணவு முறையில் சரியாகக்கூடியதுக்கு நிறைய பேர் சில தேவையில்லாத சிகிச்சை சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு காம்ப்ளிகேட்டடான ட்ரீட்மெண்ட் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் ஏன் மக்களுக்கு கொண்டு சேர மாட்டேங்குது அப்படின்னா முக்கியமான காரணம் என்னென்னா, அது ஒரு மருத்துவ அறிவியல் தரவுகள் ரிசர்ச் பேப்பர்ஸாவோ இல்லை பாட புத்தகங்கள்லேயோ இந்த அறிவியல் இல்லை அப்படிங்கிறது தான் காரணம். பாட புத்தகத்தில் இருக்குதுன்னு வச்சுங்க, பிசிஓடி பிஎம்ஓஎஸ் வந்தால் லோ கார்ப் டயட் கொடுக்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா எல்லா டாக்டரும் நீங்கள் தெருவுக்கு எல்லா டாக்டரும் இதை பரிந்துரைச்சிருவாங்க, பிரச்சனை இல்லை. அல்லது ஃபேட்டி லிவர் ட்ரைக்ளிசரைட் இருந்தால் இப்படி தான் உணவு அப்படின்னு ஒரு புக்கில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இதை நாம் சமூக வலைதளங்கள்லையும் நம்மளோட சுயமுயற்சியிலையும் வேறு ஆராய்ச்சி தரவுகளை வச்சு நாம் டயட் கொடுத்து இதனோட ரிசல்ட்ஸை பார்க்குறோம். இப்போவும் நிறையா இப்போ தான் ஸ்லோவாகவே மருத்துவர்களோட எண்ணம்லாம் மாறிட்டுருக்கு. மாவுச்சத்து குறைச்சி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்கு இன்னமும் நிறைய இடங்களில் இதுக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த மருத்துவ அறிவு ஒரு ஆராய்ச்சி தரவாக வெளிவந்தால் மட்டும்தான் அது அந்த 1000ங்கிறது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு பயனடையுங்க.
சரிங்களா? ஸோ என் மூலமாகவே இந்த பயன் அல்லது இந்த லோ கார்ப் உணவு முறை ஃபாலோ பண்ணுற ஒரு 10 பேர் 20 பேர் டாக்டர் மூலமாகவே இந்த பயன் அனைத்துறையும் போய் சேர முடியாது. சரிங்களா? ஒவ்வொரு தெருமுக்கில் இருக்கிற மருத்துவரும் இதை பரிந்துரைத்தா தான் உங்களுக்கு கோடான கோடி மக்களுக்கு இந்த மருத்துவ அறிவு பயன்படும். ஸோ அதனுடைய ஒரு பகுதியாக தான் இது மாதிரி மக்களுக்கு கொடுத்து அதில் வரக்கூடிய ரிசல்ட்ஸை மருத்துவ தரவுகள் சயின்டிஃபிக் ஜேர்னல்ஸ் அண்ட் ரிசர்ச் பேப்பர்ஸ் இதுவாக பப்ளிஷ் பண்ணக்கூடிய முயற்சிகளை தொடர்ந்து சமீபத்தில் எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கு முத்தாய்ப்பாக ஒரு முக்கியமான ஒரு ரிசல்ட்டு தான் இதுங்க. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயமும் சொல்லணும். இந்த லோ கார்ப் உணவு முறை அப்படிங்கிறத எனக்கும் தமிழ்நாட்டில் இருக்க ஏகப்பட்ட பேர்த்துக்கு அறிமுகப்படுத்தியது இங்கேருந்து உங்களுக்கு அமெரிக்காவுக்கு சென்று புலம்பெயர்ந்த திரு நியாண்டர் செல்வன் அப்படிங்கிற எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸர் தான். அவர் அறிமுகப்படுத்தி தான் அதை ஆரோக்கியம் நல்வாழ்வுங்கிற ஃபேஸ்புக் குழுமம் மூலமாக அது பல்வேறு மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடிஞ்சுது. ஸோ அவருக்கு எப்பவும் நான் இந்த விஷயத்தில் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ இப்போ அதே அமெரிக்காவுக்கு நாம் இது ஆராய்ச்சி தரவாக அனுப்பிச்சிருக்கோம். இந்த தருணத்தில் எங்களோட டயட் கிளினிக்கில் இதுக்கு மிகவும் உதவியாக இருந்த எங்களோட டயட்டீஷியன் டீம், அப்புறம் என்னுடைய மனைவி, அவங்க ஒரு ஃபுட் டெக்னாலஜிஸ்ட் ப்ளஸ் முனைவர் வாங்குகிற ப்ராசஸில் இருக்காங்க இந்த துறையில். ஸோ இதெல்லாம் நிறைய விதங்களில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன ஒன்று இந்த கான்ஃபரன்ஸு ஜூலை 25 to 27 இது நடக்குது வாஷிங்டன் டிசியில். அக்செப்ட் ஆகியுமே இந்த குண்டை தூக்கி போடுற இந்த பிரச்சனைனாலையும் வீசாக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்காதனாலையும் வேறு சில தவிர்க்க முடியாத சில காரணங்களாலையும் பர்சனல் ரீசன்ஸ்னாலையும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் என்னால் யூஎஸ்ஏ போக முடியல. வாஷிங்டன் வீசாலாம் அப்ளை பண்ணியும் சில இஷ்யூஸ் ஆகிடுச்சு. ஸோ அது விசா இன்டர்வியூவே அடுத்த வருஷத்துக்கு தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குளறுபடி ஆகிடுச்சு. பட் ஸ்டில் பரவாயில்ல. ஸோ இது ஒரு ஆராய்ச்சி தரவாக அவங்களுடைய ஜேர்னல் சிடிஎன் அப்படிங்கிற ஜேர்னலில் வெளிவரும். அது வந்த பிறகு அதோட லிங்க்கையும் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இது முதல் படி தான். பட் இது இன்னும் சயின்டிஃபிக் ஜேர்னலில் இது ஃபுல் பேப்பராக பப்ளிஷ் ஆச்சுன்னா இன்னும் அதுக்கு மதிப்பு இன்னும் பல மடங்கு உயரும். ஸோ அதுக்கான முயற்சியிலையும் நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டுருக்கோம். ஸோ மிகவும் ஒரு சந்தோஷமான செய்தி. ஸோ இந்த இவ்வளோ ஒரு டாப் மோஸ்ட் ஜேர்னலில் இதை நம்ம அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நானுமே உண்மையாக எதிர்பார்க்கல. பட் டெஃபினட்டாக இந்த ஆராய்ச்சியோட முக்கியத்துவம் அவங்க உணர்ந்திருக்காங்கிறது அதுவும் ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது. ஸோ இன்னும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இது மூலமாக என்னதுங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இதை பற்றி நம்ம பேச முடியும். ஸோ இது இதை இல்லை அப்படி இப்படின்னா ஏதாவது மருத்துவர்கள் யாராவது ஒரு மாற்றுக்கருத்து தெரிவித்தாங்கனாலும் இப்போ நான் 10 மடங்கு நான் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். இல்லை இது ஆராய்ச்சியில் ஒரு இந்த அளவுக்கு பப்ளிஷ் ஆன ஒரு விஷயம் அப்படிங்கிறத. ஸோ மேலும் உறக்கச் சொல்வோம். சரிங்களா? இந்த லோ கார்ப் இந்த உணவு முறை இது மூலமாக எப்படி இவ்வளோ மாற்றங்கள் வருதுங்கிறத மேலும் உறக்கச் சொல்வோம். கோடான கோடி மக்களுக்கு இந்த நல்ல விஷயம் சென்றடையட்டும். எல்லாருடைய வாழ்க்கை நல்ல விதமாக மாறட்டும். ஸோ மேலும் நம்ம பயணிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.